ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிராஃபிக் ஃபைன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் ஃபைன் அமௌண்ட் போட்டாலுமே ஃபைனை ஆன்லைனில் கட்டுறதே இல்லை. இது எல்லாமே கவர்மெண்ட் இப்போ கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைன் அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. இந்த ஈச்சலான் உங்களுக்கு எங்கேயா ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸை மீறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டிருந்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபைன் அமௌண்ட் கட்டணும். கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் லைசன்ஸை பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொபைல்லையுமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவே கம்யூனிகேஷனும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச்சலான் அபராதம் கட்டாமல் விட்டிங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அப்படி இல்லாட்டி உங்களோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. 3 முறை நீங்கள் ஈச்சலான் செலுத்தாமல் ரொம்பவே இதே மாதிரி டிலே பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால யாராவது இப்போ ஃபைன் அமௌண்ட் இருக்குது இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 90 நாட்கள் அவகாசத்துக்குள்ளே கட்டிக்கோங்க. இல்லாட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணுறதை செக் பண்ணி பார்த்துட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காகவும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் டிராஃபிக் ரூல்ஸை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் கூட போட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருமே இந்த இப்போ நான் சொன்ன இந்த அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் யாரும் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பண்ணிக்கோங்க. ஈச்சலான் செலுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கார் பைக் இன்சூரன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படலாம். அதே மாதிரி ப்ரீமியமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டில் பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிவாகனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம், அக்ஷயா கேந்திராஸில் பார்க்கலாம், டிராஃபிக் போலீஸ் கவுண்டர்ஸில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கரெக்டாக தான் ஆர்டிஓவில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாமல் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது மாதிரி ஃபைன்ஸ் போடும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஈச்சலான் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அலர்ட்ஸ் மாதிரி கொடுக்க போகிறாங்க. இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் மூலமாக தரப்போகிறாங்க. அதே மாதிரி ஃபைன் அமௌண்ட் கட்டிட்டீங்களா இல்லையாங்கிற ஸ்டேட்டஸையும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். சம்மந்தமான டிராஃப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேயே இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது சம்மந்தமான ரூல்ஸுமே எனேபிள் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து கட்ட வேண்டிய ஃபைன் அமௌண்ட்ஸ் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை அந்த பர்டிகுலர் டைம்ஸ்குள்ளே கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.